முருகர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏழையா பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க செல்வந்தர் ஆகக்கூடிய அனைத்து தகுதிகளையுமே முருகன் உங்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்காரு. நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிறந்த டைம்ல இருந்ததுக்கும் இப்பவும் ரொம்ப நல்ல ஒரு வெல்த்தியா செட்டிலான வாழ்க்கையில தான் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பண வளம் நல்லா இருக்கோ செல்வந்தரா இருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ முருகன் ஒரு டாஸ்கும் வைப்பாரு. உங்களை தேடி சிலர் உதவி கேட்க வருவாங்க. ஆனா அது பண உதவியா தான் இருக்கும். அந்த பண உதவிகளை நீங்க பண்றப்ப உங்களுக்கு இன்னும் பல மடங்கு பணத்தை வாரி கொடுக்கற மாதிரி தான் இருக்கும். அந்த பிளஸிங் செல்வந்தரா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அமைப்பை உருவாக்குவாரு. யாருக்கு பணம் கையில் கிட்டாம இருக்கோ அவங்களுக்கு பண சேர்க்கைய இந்த டைம்ல சேர்த்துடுவாரு. ஆனா பல பேருக்கு அருமையான மெசேஜா முருகனோட வேல்ல இருந்து வர தங்க ஒளி உங்களை முழுமையா ஆட்கொண்டிருக்கு. அதனால எந்த விதத்திலையும் எதுக்காகவும் பயப்படாம தைரியமா நீங்க இருக்கலாம். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா முருகனோட வேலை மட்டும் பார்த்து தரிசனம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஓ முருகா.